தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாமல் டெபாசிட்டை இழந்து படு தோல்வியடைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாயி மற்றும் இரட்டை மெழுகுவர்த்திகள் ஆகிய சின்னங்களில் போட்டியிட்டுள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு சுமார் 1.1% வாக்குகளை பெற்றது. பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.72% வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. குறிப்பாக இந்த ஆண்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிட்ட சீமானை எதிர்த்து தாவேகா தலைவர் பிரபு வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் காரைக்குடியில் பிரம்மாண்ட பிரச்சாரம் மேற்கொண்ட சீமான் தோல்வியடைந்துள்ளது அக்கட்சியினரிடையே வேதனையை ஆழ்த்தியுள்ளது. மேலும் அனைவருக்கும் தரமான இலவச கல்வி மற்றும் கல்வி போன்ற வாக்குறுதிகளும், வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதியாக சீமான் அறிவித்திருந்தார். மேலும் தமிழகத்தின் கட்டமைப்பு, கல்வி, மருத்துவம் மற்றும் நிர்வாகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தனித்து நிற்கும் நாம் தமிழர் கட்சியை மக்கள் தோல்வியுற செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணீருடன் உணர்ச்சி மிகுந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணிச்சேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாமல் டெபாசிட்டை இழந்து படு தோல்வியடைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாயி மற்றும் இரட்டை மெழுகுவர்த்திகள் ஆகிய சின்னங்களில் போட்டியிட்டுள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு சுமார் 1.1% வாக்குகளை பெற்றது. பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.72% வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. குறிப்பாக இந்த ஆண்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிட்ட சீமானை எதிர்த்து தாவேகா தலைவர் பிரபு வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் காரைக்குடியில் பிரம்மாண்ட பிரச்சாரம் மேற்கொண்ட சீமான் தோல்வியடைந்துள்ளது அக்கட்சியினரிடையே வேதனையை ஆழ்த்தியுள்ளது. மேலும் அனைவருக்கும் தரமான இலவச கல்வி மற்றும் கல்வி போன்ற வாக்குறுதிகளும், வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதியாக சீமான் அறிவித்திருந்தார். மேலும் தமிழகத்தின் கட்டமைப்பு, கல்வி, மருத்துவம் மற்றும் நிர்வாகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தனித்து நிற்கும் நாம் தமிழர் கட்சியை மக்கள் தோல்வியுற செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணீருடன் உணர்ச்சி மிகுந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணிச்சேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது.